நன்னாளிதுவே. வாழ்வது நானல்ல, வாழ்வது நீ இயேசுவே. வாழ்வது நானல்ல, வாழ்வது நீ இயேசுவே. வார்த்தையின் வழிகளிலே வாழ்க்கை நடத்திடவே. வார்த்தையின் வழிகளிலே வாழ்க்கை நடத்திடவே. புனிதனாயிடுவே. இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஏசுதாஸ் லீலாபாய் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல்நலம் வேண்டியும், பேர பிள்ளைகள் நல்ல முறையில் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து வழங்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியை டாக்டர் ஐ மரியான் ஜேக்கப், ரோஸ்மேரி ஜேக்கப் குடும்பத்தாருக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து, இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் சுகமும் குடும்ப கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும், மேலும் இன்றைய திருப்பலியில் இன்றைய தின பிறந்த நாளை சிறப்பிக்கும் பால் ஆண்டனி அவருடைய உடல் நலனுக்காகவும் அவரது கருத்துக்காகவும் குடும்பத்திற்கு நன்றி திருப்பலியாகவும், மேலும் மரி அருள்தாஸ், மெல்வின், ஜீன் இவர்களுடைய குடும்பத்தாருக்கு நன்றி திருப்பலியாகவும், இவர்களுடைய வேண்டுதல்களும் கருத்துக்களும் நிறைவேறவும், மேலும் அமலி பெர்னாண்டஸ் குடும்பத்திற்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து, இந்த குடும்பத்தையும் நம்முடைய பாதுகாவலர் வழியாக இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்க, மேலும் நம்முடைய கருத்துக்களையும் நாம் இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்து, நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் வழியாக இறைவன் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூவியாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த கல்வாரி பலியின் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் ஏற்று மனமருந்தி மன்னிப்பை வேண்டி இந்த பலியில பக்தியோடு இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமோ சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து நம் அனைவரையும் நிறை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாக எங்களுக்கு அருளினீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்ணுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியுமாகவும் உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் புரிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாட்டவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரும் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. புனித அந்தோனியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. வேண்டுமரம் தந்திடுவாய், தேவனையே காத்திடுவாய். வேண்டுமரம் தந்திடுவாய், தேவனையே காத்திடுவாய். உன் புகழை பாடி வந்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உன் புகழை பாடி வந்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடிய புதரி புனித அந்தோனியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. அழகையை வெல்ல மாதவம் பூண்டி, காணா பொருட்கள் கிடைத்திட செய்தே. அழகையை வெல்ல மாதவம் பூண்டி, காணா பொருட்கள் கிடைத்திட
அற்புதரே புனித அந்தோணியாரே நாடி தேடி வந்தோம் புதுமையில் புனிதரே வேண்டும் வரம் தந்திடுவாய் தேவனையே காட்டிடுவாய் வேண்டும் வரம் தந்திடுவாய் தேவனையே காட்டிடுவாய் உன் புகழை பாட வந்தோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உன் புகழை பாடி வந்தோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கோடி அற்புதரே புனித அந்தோணியாரே நாடி தேடி வந்தோம் புதுமையில் புனிதரே அல்லேலூயா 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 இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த மரியா பேறு பெற்றவர் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறைவனின் உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்தோனியாரை பற்றி நிறைய பேசியாச்சு. வர சாமியாருங்கெல்லாம் இதை தான் பேசுகிறாங்கன்னு போர் அடிச்சிரு. என்னத்தை பற்றி பேசுவாங்க? ஒன்று உப்பு போடுறதே அல்ல, அந்தோனியார் புதுமை என்னதை பற்றி பேசுவாங்க? முதல்ல முக்கியமாக நாக்கு அழியாமல், கழுதை, மீன், காணாமல் போன பொருள். அதான் ஃபஸ்ட்டு வரும்னு நினச்சேன். காணாமல் போன பொருள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களா? பேய்களை ஓட்டுவர். அது மேலே ஒன்று உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், பேய்களுக்கு. சரி, நேற்று சாமியார் என்ன பிரசங்கம் வச்சார்? நேற்று யார் பூசை வச்சது? பிரதீப். பிரசங்கம் நேற்று எதை பற்றி வச்ச? உண்மையாக இருக்க வேண்டுமா? உப்பாக இருக்க வேண்டும். அந்தோனியார் உப்பாக இருந்தார். அதான் உப்பு கொண்டை கொட்டுறாங்க பாருங்க, வந்துருச்சு தான் அவங்களுக்கு. உப்பாக
சரி, இப்போ அந்தோனியார் எந்த சபையை சார்ந்தவர்? என்ன சொன்னுச்சு அது? அந்தோனியார் சபை. கரெக்ட். பிரான்சிஸ்கன் கப்பூச்சியன் ஒண்ணுதான். பிரான்சிசி அசிசியாரால் ஆரம்பிக்கப்பட்ட சபையில் சேர்ந்தார். அந்தோனியார் அங்கு செல்வதற்கு முன்னாடி பிரான்சிஸ் அசிசியால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை குரு மடத்தில் இறையியல் நடத்தப்படவில்லை, வேண்டாம் என்று முடிவெடுத்தார். யாரு? பிரான்சிஸ் அசிசியா. இறையியல்னா என்னது? தியாலஜி. மிக முக்கியமானது, குருக்களாக வேண்டியதற்கு மிக முக்கியமான பாடம் இறையியல். அது பிரான்சிஸ் அசிசி வேண்டாம். ஏன் வேண்டாம் சொன்னார்னா, இவர்கள் படித்தால் இவர்களுக்கு என்ன வரும்? ஆணவம் வந்துவிடும். பிரான்சிஸ் அசிசி உண்மையில் நடந்தது உங்களுக்கு புதுசாக சொல்கிறேன். கேட்டிருக்கீங்களா இது? இல்லை. வந்துச்சு அதை சொன்னதே சொன்னிக்க கூடாதுல்ல. பிரான்சிஸ் அசிசி தெளிவாக பார்த்தோம், குருமடத்தில் அதுவரையிலும் இறையியல் பாடம் நடத்தவில்லை. ஏன்னா நடத்தினால் என்ன வருமா அவங்களுக்கு? படிச்சுட்டேன் என்ற ஒரு ஆணவம் வந்துவிட்டால் அங்க என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. கரெக்ட். ஆணவம், ஒரு மனிதனுக்கு ஆணவம் வந்துவிட்டால் அங்கே கடவுள் நம்பிக்கை இருக்காது என்ற காரணத்திற்காக பிரான்சிஸ் அசிசி அவருடைய குருமடத்தில் இறையியல் பாடமே நடத்தவில்லை. இந்த ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று ஆணவம், ஆணவத்தால் நம்பிக்கை போய்விடும். அந்தோனியார் குருவாகி அங்க போறாரு. அசிசியார் அவரை முதல் முறையா பார்த்த உடனே அவருடைய தாழ்ச்சியையும் அவருடைய நம்பிக்கையையும் பார்த்த உடனே எது தேவை இல்லை என்று நினைத்தாரோ அந்த இறையியல் பாடத்தை யாரை வைத்து ஆரம்பிக்கிறார்? அந்தோனியாரை வைத்து ஆரம்பித்தால் நிச்சயமாக அவர்களுடைய நம்பிக்கை வளரும், அவர்களுக்கு ஆணவம் வராது. ஏனென்றால் அந்தோனியாருடைய தாழ்ச்சி அப்படி இருந்தது. அசிசியார் பார்த்த உடனே முடிவெடுத்து விட்டார். அப்பா, நல்ல நேரத்துக்கு கடவுள் ஒன்று அனுப்பியிருக்கிறார், நீ தான் இனிமேல் என்ன செய்யணும்? இறையியல் பாடத்தை நடத்த வேண்டும். நடத்துறார் அந்தோனியார் பாடம் எடுக்க ஆரம்பிக்கையில் அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தை, அவர் பயன்படுத்துகின்ற முதல் வசனம் செத்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு பவுலடிகளார் சொல்லுவார், செயலற்ற நம்பிக்கை. ஒருத்தர் சொல்லுங்க. செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். அதை அந்தோனியார் மாற்றி சொல்லுகிறார். எப்படின்னா, திருப்பி போட்டாங்க செத்த விசுவாசம். கரெக்ட். எப்படி அவ்வளவு சொல்றதை கேட்குற பிள்ளைங்கள், நம்ம பிள்ளைங்கள ரொம்ப நல்லவங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்தோனியார் நம்பிக்கை உள்ளவன் எப்படி செயலற்ற நம்பிக்கை செத்தவர்களுக்கு சமம் என்று சொல்லுகிறாரோ, நம்பிக்கை ஆன்மாவை தாக்காதவன் இறந்தவன், அவன் இறைவனுடைய சீடனாக இருக்க முடியாது. யார்கிட்ட சொல்றார்? குரு மடத்துக்கு வந்திருக்கின்ற குருக்களாக இருக்கின்ற மாணவர்கள்ட்ட சொல்றார். அப்படின்னா நம்பிக்கை எங்க இருக்குமா? ஆன்மாவை. குரு மாணவர்களுக்கெல்லாம் சந்தேகம், நம்பிக்கைக்கு எங்கேயோ ஆன்மா இருக்கு. ஆமாவா இல்லையா? நம்பிக்கைக்கு எங்க ஆன்மா இருக்கு? அவர் சொல்றாரு, நம்பிக்கை என்பது
பிறரை அன்பு செய்கின்றவன் அவன்தான் உண்மையுள்ள ஆண்டவர் இயேசுவினுடைய சீடனாக இருக்க முடியும். ஆக ஆன்மா என்பது நம்பிக்கையின் அது ஆணிவேராக இருக்க வேண்டும். அதாவது நாம் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் மற்றவர்களையே அன்பு செய்ய வேண்டும். இதுதான் நம்பிக்கையினுடைய, அதான் ஆன்மாவினுடைய நம்பிக்கை. இதை கற்றுக் கொடுக்கின்றார். குருக்களாக வந்திருக்கின்ற நீங்கள் உங்களை பிறரை அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை முதலில் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் உங்களிடையே ஆணவம் இருக்கக்கூடாது, உங்களிடையே நம்பிக்கை மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவார், உங்களிடையே போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, மாறாக நீங்கள் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை தெளிவுபடுத்திவிட்டு தான் அந்தோனியார் இறையியல் பாடத்தை நடத்துகிறார். இவர் அந்த நற்சை விவிலியத்தின் மீது வைத்திருந்த அதிகாரத்தை பார்த்து அப்பொழுது திருத்தந்தை அவருக்கு என்ன பட்டத்தை கொடுக்கிறார்? ஆர்க் ஆஃப் த டெஸ்டமென்ட் என்று தெளிவா சொல்றார். அப்படின்னா என்னது? அவர் நற்செய்தியின் பேழை என்று திருத்தந்தை அவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நற்செய்தியின் பேழை. மக்களுக்கு அவர் கொடுத்த பட்டம் என்னன்னு தெரியுமா? அவர் நற்செய்தியின் மீது கொண்ட ஆர்வம், அதிகாரம், அன்பு. திருத்தந்தை கொடுத்தது நற்செய்தியின் பேழை. மக்கள் அவருக்கு கொடுத்தது என்னது? தங்கத்தின் பெட்டி என்று அழைக்கிறார். தங்கத்தை எங்க வைப்பீங்க? உப்பு பிடி மூட்டை குடத்துல இல்லை, உப்பு குடத்துல எங்க வைப்போம் தங்கத்தை? எவ்வளவு பெரிய உண்மை சொல்லிட்டாங்க, தங்கமே இல்லை அப்படின்னு. எவ்வளவு பெரிய உண்மை! ஐயோ, தங்கத்தை சரி இருக்கிற தங்கத்தை எங்கத்தான் வைப்போம்? அருமையா அதை பத்திரமா அதை கொண்டு வைப்போம். அதே போல அந்தோனியார் நற்செய்தியை பத்திரமாக அவர் எடுத்து சென்றதால் தங்கத்தின் பெட்டி, நகைகளின் பெட்டி என்று மக்கள், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உண்மை, நானா உருவாக்கப்பட்ட கதை, உண்மை. ஆக நற்செய்தியின் பேழை என்று திருத்தந்தை, மக்கள் இவருக்கு கொடுக்கப்படுகின்ற பட்டம் ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் நற்செய்தியின் மீது அதிகாரம். அவர் எங்கிருந்து எங்க போறாரு? அங்கிருந்து எங்க போறாரு? என்னத? லிஸ்பனா? போர்ச்சுகல் போறாரா? அவர் எங்க போறாரு? பதுவை நகரத்துக்கு போறார். ஏன் அங்க அனுப்பப்படுறாங்க? பதுவை நகரமானது கொலைக்கும் கொள்ளைக்கும் பெயர் போன நகரம், வட்டிக்காரர்கள் வாழ்ந்த இடம், அதிகமாக வட்டி வசூலித்து மக்களை அநியாயமாக அடிமைப்படுத்தப்பட்ட இடம், வேற தீவிரவாதத்திற்கு பெயர் போன இடம். இப்படி தீமைகளே நிறைந்த இடம்தான் பதுவை நகர். நேத்து காஞ்சிபுரம் கிளைப்பங்களை ஏனாத்தூருக்கு கொடியேற்ற பூசைக்கு போயிருந்தேன். நேற்று அந்தோனியார் ஏனாத்தூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே ஒரு கிளைப்பங்கு, பெரிய கிளைப்பங்கு, அங்கே கொடியேற்ற பூசைக்கு கூப்பிட்டு நாங்கள் போயிருந்தேன். கொடியேற்றிட்டு அந்தோனியார் நாளைக்கு திருவிழா, அங்கேயும் 3 நாள் தான். ஏற்றிட்டு பிரசங்கத்தில் இந்த மாதிரி கேட்டேன், அந்தோனியார் எதுக்கு பேர்? ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்தார். சரி, என்னம்மா அவங்க வீட்டில் காணாமல் போச்சுன்னா, எங்கள் மாடு கண்ணு போடுச்சு, அந்த கண்ணுக்குட்டி சாயந்தரம் போயிடுச்சு. உடனே அந்தோனியாரை கூப்பிட்டானே, அந்தோனியாரை எப்படியாவது பண்ணும். என்னம்மா காலையில் இன்னொரு மாடு அழைச்சிட்டு வந்துச்சா? இல்லை, காலையில் அந்த கண்ணுக்குட்டி தானா வீட்டுக்கு வந்துருச்சு.
அதனால அந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் அந்தோணி அம்மான்னு பேர் வச்சுன்னு சொல்லி நேற்று சாயந்தரம் அந்த இன்னொரு இடத்துல நான் போவேன். அந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் என்னதான்? அந்தோணி அம்மா. அப்புறம் அதே அம்மா தான் சொன்னாங்க, இந்த காதில் திருகாணி அது பேர் என்னமோ போட்டிருக்காங்க. அது ஒரு நாள் காணாம போச்சு சாமி. ஒரு நாள் அந்தோணியாரை கூப்பிட்டேன், கிடச்சிருச்சு. சரி அதை யாராச்சும் கொடுத்தீங்கன்னா அடப்போ சாமி அதை எப்படி கொடுக்க முடியும், எடுத்து பத்திரமா வச்சுட்டேன். இதுதான் அந்தோணியார் மேலே வச்சிருக்கிற மக்கள். எங்கெல்லாம் பேர் கொடுக்குறான், அந்தோணியார் நிச்சயமாக அழுவார். டேப்பா. ஆக கொலை, கொள்ளை, தீவிரவாதம், தீய சக்திகளுக்கு பேர் போன நகரமான பதுவை நகருக்கு அந்தோணியார் அனுப்பப்படுகிறார். எதற்காக? காணாமல் போன மக்களை மீண்டும் கடவுளிடம் கண்டடைய செய்ய அவர்களை அழைத்து வா. தொலைந்து போன ஆன்மாக்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வா. அப்படி என்பதை என்ற ஒரு காரணத்துக்காக இவர் போனார். இவர் போன உடனே இந்த கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள்லாம் கோபம், இவன் வந்துட்டான், இவன் சும்மா கடவுள் வார்த்தையில் போதிச்சே கொண்டுடுவான்னு சொல்லி இவர் வெளியில் வந்தாவே ஓடி போயிடுவாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்தோணியார் போதிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்குன்னு சொல்றாங்க கேள்விப்பட்டோம். கடல்வாழ் மீன்களும் கூட அது செவி கொடுத்து கேட்கும் என்று அந்த அளவுக்கு அவருடைய போதனை வல்லமையானது. கேட்க கேட்க இனிமையா இருக்கும். இப்ப சாமியார் இது எப்ப முடிக்குமோ, பசிக்குது படு, இது எப்ப முடிக்குமோ, இது எப்ப போகுமோ, இதுக்கு வேணா வாசனை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அப்படிதான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய, சரி ஒரு நாள் கேட்கலாம் என்ற ஆர்வம் இருக்கு. நீங்களாம் நல்ல மக்கள், நீங்களாம் நல்ல மக்கள் சொல்லிட்டான், நீ வாயை மூடுத்தான், நீ நல்ல மக்கள். ஆக இது, ஆனால் அந்தோணியார் தளரவில்லை. இவங்கெல்லாம் ஓடி போறாங்களேன்னு சொல்லி பயப்படவில்லை. இன்னும் அதிகாரத்தோடு வார்த்தையை போதிக்க ஆரம்பிக்கிறார். அதிகாரத்தோடு எல்லாரையும் மிரட்டுறார். ஒரு தனி மனிதனா, தனி இளைஞனா நின்று அத்தனை கொலைக்காரர்களையும், கொள்ளைக்காரர்களையும், தீவிரவாதிகளையும், வட்டிக்காரர்களையும் எல்லாரையும் ஒரு என்ன செய்கிறார், நற்செய்தியை வைத்து, விவிலியத்தை வைத்து மிரட்டுகிறார். மிரண்டு ஓடிய எல்லாரும் திரும்பி வந்தார்கள். மெய் மறந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு தீய சக்திக்கு பெயர் போன பதுவை நகரமானது ஒரு புனிதமான நகரமாக மாறியது நம்முடைய இளைஞன் அந்தோணியார். எனவேதான் காணாமல் போன மக்களை கடவுளிடம் அழைத்து வந்து கடவுளை கண்டடைய செய்ததால் அந்தோணியார் பேர். காணாமல் போன கண்ணுக்குட்டியவோ, திருகாணியவோ, மூக்குத்தியோ அவர் என்ன செய்யலாம். முதலில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காணாமல் போன மக்களை, இறைவனை விட்டு தூர தொலைவில் இருந்த மக்களை மீண்டும் கடவுளை அழைத்து வந்து கடவுளை கண்டடைய செய்ததால் அவர் காணாமல் போன, கடைசி இப்படி வந்துருச்சு, காணாமல் போன பொருளை கண்டடைய செய்தார். ஒரு ஊசி விழுந்தாலும் சரியா, ஊசி காணாம போனாலும் சரி, ஒரு நகை காணாம, எது காவல்துறைக்கு போறோமோ இல்லையோ அந்தோணியார் ஓடி வந்துடுவார். இது அது அங்கதான் எங்காச்சும் கிடக்கும். ஆனா அந்தோணியார அவர் வாட்டில் இருப்பார், பாவம், வேற வேலையை செஞ்சுக்கணும், கூப்பிட்டுருவோம் அந்தோணியாரே உடனே. ஆனா இதெல்லாம் நேற்று சொன்ன நடக்குது. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கையை நான் கேள்விக்குறியாக்கவில்லை. ஆனால் எப்படியெல்லாம் நாம் அவரை பயன்படுத்துகிறோம். அவர் பண்ணு கேட்கல, செவ்வாய்க்கிழமை பண்ணு கொடுன்னு. நீ என்கிட்ட கொண்டு வந்து 1/2 கிலோ உப்பு கொடுன்னு கேட்கல. நீ என்கிட்ட வந்து மிளகு கொடுன்னு கேட்கல. இப்போ இன்னொன்று பூட்டு வேற சாவி போட்டுறாங்க ஒரு சில இடம். என்னது, வீட்டில் ஒழுங்காக பூட்டு போட முடியல. இப்போ என்ன மக்களுடைய அறிவு எங்கெங்கெல்லாம் போகுது அன்புக்குரியவர்களை. இதுவல்ல, அந்தோணியார் வெட்கப்படுவார் இதையெல்லாம் பார்த்தா. உண்மை.
மரத்தில் போய் பூட்டு போடுறோம், என்னத்துக்குன்னே தெரியாமல். யாருமா போடுற? அவங்க போட்டிருக்காங்க, நானும் போடுறேன், என்னதுக்கு? அதுவல்ல அன்புக்குரிய அந்தோனியார் விரும்புவதெல்லாம் இறைவனுக்கு பிரியமானவர்களாக இருங்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர்கள்தான் எனக்கு பிரியமானவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள், என்னுடைய பிள்ளைகள் என்று அந்தோனியார் பெருமையோடு சொல்வார். லட்ச லட்சமா செலவு பண்ணி ஒரு தங்க கிரீடம் வச்சாலும் அந்தோனியார் ஒருபோதும், அதனால வைக்கிறவங்க தயவு செய்து வைங்க, கொடுங்க, அதுவும் நல்லதுதான். ஆனால் அதோடு நின்று விடாதீர்கள். அதோடு 10 ரூபா உண்டியல போட்டால் கூட போடுங்க. இதுகிட்ட போய் சொன்ன கூட கூட போடணும். ஆக இப்படி சொல்லிட்டாரே என்று சாமியாரை தவறாக புரிஞ்சுக்கிற கூடாது. எது அது நம்முடைய நம்பிக்கைக்கு அழைத்து செல்ல. நீங்கள் நல்லது தான், ஆனால் அது என்னத்துக்கு போடுறோன்னு போய் தெரிஞ்சு போகணும். இனிமேல் உப்பு போட இந்த இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஒரு 1/2 கிலோ உப்பு. அந்தோனியார் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். சாமியாருக்கு உப்பு தேவையில்லை, மிளகு தேவையில்லை, சாமியாருக்கு வேண்டியதெல்லாம் துட்டு. இதே இது அந்தோனியார் கோயிலில் ஒரு சாமியார் இருந்தார். ஆத்தா இருந்தா ஒரு ஒரு உண்மையில் சாமியார் இருந்தார். அவர் எல்லாருக்கும் முன்னாடி இந்த இந்த கலெக்ஷன் நிறையா வரும், காசு அப்போல்லாம் சில்லற காசு நிறையா வரும். அவங்க பக்கெட்டாக எடுத்து வந்து வைப்பாங்களா. இவர் மக்கள் இருந்தாங்கன்னா எட்டி பேய் பேய் இதெல்லாம் மனுஷன் தொடுவானா, இதெல்லாம் நமக்கு தேவை முந்தானா பேய் அப்படின்னா காசுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைண்ணா. தூக்கிட்டு போய் ரூமில் வச்சிடும். ரூமுக்கு போனோடனே முட்டி போட்டு என் தெய்வமே நீங்கள் தான். இது உண்மை நடந்த காசை எட்டி வச்ச ஒரு காசை பார்த்து என் தெய்வமே நீ தான். இன்னைக்கு நிறைய வந்திருக்கு, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் முன்னாடி காசை எட்டி உதவி வேணான்னு காசு நல்ல சாமியார்ரா, காசே பற்றலை. ஆனால் வீட்டுக்கு ரூமுக்கு போனோடனே முட்டி போட்டு வணக்கம் போட்டு தெய்வமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் காசை பார்த்தா நடந்தது உண்மை. அதனால எது எனவே அன்புக்குரியவர்களே, நானும் எனக்கு நான் உண்மையை தான் கேட்டது வாங்க. ஏதோ இருக்கிறத கொடுத்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நமக்கு காசு அப்படி வந்ததும் இல்லை, எட்டி உதைச்சதும் இல்லை, தெய்வமாக வணங்கினதும் இல்லை காசை. நான் என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கணுமா? கொடுத்துறேன். 2 அங்கி இருக்கும். 2 அங்கி நீ ஓப்பன் பண்ணிட்டியா வாயா? எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் விழாவை நீங்கள் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. வருஷம் நல்லா கொண்டாடுறாங்க அந்தோனியார். நம்முடைய ராணி அண்ணா நகர் பிள்ளைகள் இன்னைக்கு அந்த ஒரு சுரூபத்தை அழகாக வச்சிருக்கிறாங்க. நல்லது, சந்தோஷம் உண்மையிலேயே. ஆனால் இதைவிட மேலாக நாம் நம்பிக்கையில் வளர கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை, உங்களுடைய விழாவை சிறப்பாக கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய திருவிழா நல்ல கொண்டாட வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நாளைக்கு எல்லாரும் வந்து அந்தோனியார் விழாவில் கலந்து கொண்டு நம்பிக்கையாளர்களாக வாருங்கள், வெறும் பக்தர்களாக வராதீர்கள். அன்புக்குரியவர்களை, நான் மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு அந்தோனியார் பக்தர்களாக யாரும் வரவே கூடாது. நம்பிக்கையாளர்களாக வாருங்கள். அந்த அந்தோனியார் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பார். எனவே அந்தோனியார் நமக்காக பரிந்து பேச, அந்தோனியாருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற, அந்தோனியார் சொல்லுவதை நாம் செய்ய நாம் முன் வருவோம். இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களாக, இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அதற்காக நம்முடைய பாதுகாவலர் பரிந்து பேச, நம்மோடு துணை நிற்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மங்களம் பொங்கிடும்
மனமல்ல அன்பு புரிவதும் பெரிதுணர்ந்தோ பெறுவது ஒன்றே மனமல்ல அன்பு புரிவதும் பெரிதுணர்ந்தோ பேரின்ப உலகில் வழி தொடர்ந்தோ பேரின்ப உலகில் வழி தொடர்ந்தோ அதை பொருளாய் தருகின்றோ மகிழ்வுடன் காணிக்கை தருகின்றோ மகிழாயே தாயே மங்களம் பொங்கிடும் வாழ்வினையே மனிதனுக்கு அருள்வாயே. அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் விளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களே முழுமையாக உமக்கடி உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் மது திரு அவையை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், மேலும் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பை நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுவோம் என நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், எங்களுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியார், மேலும் வந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்து மரமருள மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகனே, சாண்டவர் கற்றுக் கொடுத்த பரலோக ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற எங்களுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்டோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றவர்களா. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நம்மை. கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வழிப்பதாக. ஆமென். பாடல் எண் 270.
அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தயவு செய்து பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற நண்பர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து இதில் பங்கெடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி போற்றி பாடும் எங்கள் மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எங்கள் இதயம் எழுகையில். விண்வெளி போற்றி பாடும் எங்கள் மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எந்தன் இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் எந்தன் மீட்பர் புகழினை. அவர் வரவால் உள்ளம் மகிழ்ந்து அவரை போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாக கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் உமது உண்மையை புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. உபதேசியார் வந்திருக்கிறாரு. நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களும் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் உபதேசியார் அவர் தான் இப்போ பெரிய ஆள். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ராணி அன்னார் நகரனுடைய பாதுகாவனுடைய திருவிழா, புனித அந்தோனியாருடைய திருவிழா இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் இந்த திருவிழா திருப்பலியை நல்ல முறையில் நிறைவேற்றியது போல அதற்கு முன்பாக தியானமும் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்திருக்கின்றார்கள். அதே போல் இறையாசிரியை பெற்று தந்திருக்கின்றவர் நம்முடைய பாசத்துக்குரிய முன்னாள் பங்கு தந்தை, நம்முடைய நண்பர் அருள் தந்தை தைனஸ் அவர்கள். எனவே இந்த வேளையில்
இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு சார்பாகவும் அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை கௌரவிக்கும் வண்ணம் அவருக்கு பொன்னாடையானது அணிவிக்கப்படுகின்றது. போடுங்கம்மா. நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடையானது போர்த்தப்படுகிறது.